வணக்கம். சுக்கிரன் தரும் யோகம் யாருக்கு கிடைக்கும்? அது எப்படிப்பட்ட அமைப்பு? சுக்கிரன் நவகிரகங்கள்ல சுப கிரகங்கள் வரிசைகள்ல சொல்லக்கூடிய 2ஆம் நிலை அமைப்பு. சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல தன்னுடைய சுய வீடுகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், துலாம் மற்றும் தான் உச்சம் பெறக்கூடிய மீனம், தன்னுடைய மிக நட்பு கிரகமான சனியின் மகர வீடு, தான் திக்பலம் பெறக்கூடிய 4வது இடம் மற்றும் கடகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 4. ஸோ இந்த 5 பாவகங்கள்ல சுக்கிரன் இருந்து ஒருத்தருக்கு தசாபுக்திகள் நடத்தும் போது அந்த பீரியட் ஆஃப் டைம் நல்ல காலமாக அமையும். இதை தாண்டி ஒவ்வொரு லக்னத்திற்கும் சுக்கிரன் வேறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை உடையவர். அதை தாண்டி ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவர் எந்த பாவகத்தில் நிற்கிறார் என்பதை பொறுத்தும் அந்த பலன் என்பது நிச்சயம் மாறுபடக்கூடியது. இயற்கை சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அதீத பலம் பெறக்கூடிய அமைப்பு மூலத்திரிகோண வலிமை என்று சொல்லக்கூடிய துலாம் வீட்டில் மட்டும்தான். சுக்கிரன் உச்சம் பெற்றால் தனது காரகத்துவ ரீதியான வலிமையில ஜாதகருக்கு நிச்சயம் ஒரு குறையை வைப்பார். இதே நேரத்துல சுக்கிரன் கன்னி வீட்டில நீச்சம் அடைவார். என்னதான் சுக்கிரன் கன்னி வீட்டில் நீச்சம் அடைந்தாலும் அது தனது நட்பு வீடாக அமையும் பட்சத்துல பெரிதளவு கெடுபலன்களை தரமாட்டார். நீச்சமடையக்கூடிய சுக்கிரனை குரு தனது சுபத்தன்மையால் பார்வையால் பார்க்கப்படும் போது ஜாதகருக்கு, உதாரணத்திற்கு ஆண் ஜாதகர் என்று சொல்லப்படும் போது ஆண்களுக்கு சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடிய களத்திர காரகனாக செயல்படுவர். அப்பொழுது ஆண்களுக்கு நிச்சயம் திருமண வாழ்க்கையை தந்திடுவர். ஆனால் அதில் ஒரு சங்கடம் என்பது எதிர்பார்த்த அளவிற்கான சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த திருமண வாழ்க்கையை பெரிதளவு அவர் கொடுப்பதில்லை. நீச்சத்தின் பலனை அங்கு நிச்சயம் அவர் செய்கிறார். ஸோ ஒவ்வொரு லக்னத்திற்கும் சுக்கிரனுடைய பலன்கள் எந்த விதத்தில் செயல்படும் என்ற விரிவான விளக்கத்துடன் கூடிய பதிவுகள் அடுத்தடுத்த பதிவுகளில் நிச்சயம் தொடரும்.